ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் மந்தி பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி மண் சட்டி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா 3, பல்லாரி வெங்காயம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டுக்கிட்டுங்க. நம்ம இப்போ மந்தி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மந்தி மசாலா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ மந்தி மசாலா நான் அரைச்செடுத்து 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனும், உருக்கிய பட்டரு, ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் அப்ளை பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கிற சிக்கன் எடுத்து வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்தாச்சு. ஒரு ட்ரை லெமன் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கன் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். இது ஒரு பக்கம் தம் ஆகிட்டுருக்குதுங்க. நம்ம மறுபடியும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மந்தி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெந்த சிக்கனில் இதை அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். இப்போ நான் பட்டரில் மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனு, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாலில் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேங்க கலருக்காக. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பவுலில் சார்கோல் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கப்புன்னு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. தம் போடணும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மந்தி பிரியாணி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்து வந்துருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.